முடச்சுட்டாங்க போக நண்பர்களே, முடச்சுட்டாங்க போக. என்ன நண்பர்களே, நம்ம சும்மா இருந்தா கூட இந்த கண்டென்ட் சும்மா இருக்காது போலயே. எந்த ஒரு கண்டென்ட்டுக்குள்ள வரவே கூடாதுன்னு நினைச்சிட்டு இருந்தோமோ அந்த ஒரு கண்டென்ட்டுக்கு நம்மள இழுக்குறாங்க நண்பர்களே. இந்த பிக் பாஸ் முடிஞ்ச பிறகு இவங்க என்னதான் ஃபேன்ஸ் மீட் இல்ல இன்டர்வியூ வச்சு என்னதான் பேசினாலுமே அந்த ஒரு கண்டென்ட் மட்டும் நான் எடுத்து பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் அப்படியே போல்டா இருந்தேன். பட் இருந்தாலும் நேத்துல இருந்து ஒரு கிளிப்பை பார்த்து என்னால அமைதியா இருக்க முடியல நண்பர்களே. அதை பத்தி கண்டிப்பா பேசியே ஆகணும்னு சொல்லி தோணுது. அது மட்டும் இல்லாம ஏகப்பட்ட பேர் எனக்கு அனுப்பிட்டே இருந்தாங்க உட்காந்து. இன்ஸ்டால பார்த்தா அந்த கிளிப் வந்துகிட்டே இருக்கு. ப்ரோ இங்க பாருங்க ப்ரோ, இதை பாருங்க ப்ரோ, இதை பார்த்து ஏதாவது பேசுங்க ப்ரோன்னு சொல்லிட்டு ஒண்ணுமே இல்ல. நேத்து வந்து நம்ம தீபக் அண்ணன் இருக்காங்கல்ல, தீபக் அண்ணனுக்கான ஃபேன் ஃபெஸ்டிவலுக்கான முதல் வீடியோ வந்து வெளியே வந்திருக்குது. கண்டிப்பா நீங்க பார்த்திருப்பீங்க. இதுல தீபக் அண்ணன் பேசினாரான்னு கேட்டீங்கன்னா வாய்ப்புகளே கிடையாது. தீபக் அண்ணன் ஒய்ஃப் தான் உட்காந்து ஃபுல்லா பேசியிருக்காங்க. இதுவும் கண்டிப்பா உங்களுக்கே தெரியும் ப்ரோ, யாரு பேசினா கண்டென்ட் ஆகும் அப்படிங்கறது எல்லாருமே ரொம்ப தெளிவா இருப்பாங்க. இப்போ அக்கா பேசினா இது ஒரு மிகப்பெரிய கண்டென்ட் மாதிரி இருக்குது. அதே மாதிரி தான் பிபி கொண்டாட்டம் இருக்குல்ல, கொண்டாட்டத்துல அக்கா ஒரு சம்பவம் பண்ணிருக்காங்க போல. அந்த மாதிரி தான் யார் பேசினா கண்டென்ட் ஆகுமோ அவங்கள தான் கரெக்டா எடுத்து கண்டென்ட் யூஸ் பண்ணுவாங்க. சேம் அக்காவும் அதே மாதிரி யார் எடுத்து வச்சு பேசினா இது ஒரு கண்டென்ட்டா மாறும் அப்படிங்கறது ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கிட்டாங்களா, இல்ல அக்காக்கு இந்த கண்டென்ட்டை கண்டிப்பா எடுத்து பேசணும்னு சொல்லி தோணி இருக்கான்னு தெரியல. ரெண்டு கண்டென்ட் எடுத்து அக்கா பேசியிருக்காங்க. ஓகேவா மக்களே, மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணினா எனக்கு கொஞ்சம் பெருமையா இருக்கும். ஒன்னு சௌந்தர்யாக்கான டாபிக், ரெண்டாவது அருண் அவர்களுக்கான டாபிக். சௌந்தர்யாக்கான டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சௌந்தர்யா தீபக் இவங்க ரெண்டு பேருக்கு வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ள மிகப்பெரிய ஒரு சண்டையே வந்துருந்துச்சு. வீட்டுக்குள்ள எல்லாரும் கேம் ஆடிட்டு இருக்கும்போது சௌந்தர்யா வந்து பிங்க் கலர் வேணும்னு சொல்லிட்டு நம்ம தீபக் அண்ணன் டி-ஷர்ட்ல கை வச்சிருப்பாங்க. அது ஒரு மிகப்பெரிய சண்டையா மாறி இருக்கும்ல. அதுக்கு அக்கா வந்து பயங்கரமா இன்னைக்கு ஒன்னு பேசியிருக்காங்க. எனக்கு என்னன்னா, எனக்கு வந்து அக்கா இப்ப அந்த டாபிக் எடுத்து இங்க பேசுனது பிரச்சனை இல்லை. இருந்தாலுமே அக்கா வந்து வீட்டுக்குள்ள போனாங்கல்ல, இப்போ ஃபேமிலி ரவுண்ட் அப்ப வீட்டுக்குள்ள போனாங்க. அப்ப வீட்டுக்குள்ள போனப்பவே இந்த டாபிக் எடுத்து பேசிருக்கலாமா, ஏன் அப்ப அந்த டாபிக் எடுத்து பேசலன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு கொஸ்டின் இருக்குது. பட் இருந்தாலும் அதெல்லாம் சைடுல தள்ளி வச்சிடலாம். ரெண்டாவது அருண்கான டாபிக், அது உங்களுக்கே கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். அருண் நம்ம தீபக் அண்ணன் இவங்க ரெண்டு பேருக்குள்ள மிகப்பெரிய இஷ்யூ நடந்துச்சு. அதை பத்தி அக்கா எடுத்து பேசியிருக்காங்க. மொத்தமா பாத்திரலாமா? ஃபர்ஸ்ட் சௌந்தர்யாக்கான இஷ்யூ வந்து நம்ம அக்கா எப்படி எடுத்து பேசுறாங்கன்னா, சௌந்தர்யா வந்து தீபக் டி-ஷர்ட்ல கை வச்சது தப்பு, அவனோட பெர்மிஷன் இல்லாம எப்படி நீங்க கை வைக்கலாம், அது எப்படி ஒரு பையனுக்கு மட்டும் எந்த ஒரு இதுவும் கிடையாதா, பையனை மட்டும் ஈஸியா நீங்க டச் பண்ணிடுவீங்களா, அவனுக்கும் எல்லா ரைட்ஸும் இருக்குங்க, அவனை யார் டச் பண்ணும் அப்படிங்கிறது அவன் தான் பெர்மிஷன் கொடுப்பான், அதை எப்படி நீங்க பண்ணலாம், அது ரொம்ப தப்பு. ஒருவேளை அந்த இடத்துல ஜெண்டரை ஸ்வாப் பண்ணி வச்சு பாருங்க, அந்த இடத்துல ஒரு பொண்ணு உட்கார்ந்து ஒரு பையன் அந்த மாதிரி தொட்டா அது எவ்வளவு பெரிய பிரச்சனையா மாறி இருக்கும். அதெல்லாம் யோசிக்காம தீபக்க போட்டு அந்த டைம்ல எல்லாரும் பயங்கரமா அடிச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கு எனக்கு ரொம்ப தப்பா தெரிஞ்சுன்னு சொல்லிட்டு அக்கா எடுத்து பயங்கரமா பேசியிருக்காங்க. வேற லெவல். அக்கா பேசின கொஸ்டின்ஸ் எல்லாம் கரெக்ட் தான். இருந்தாலுமே அக்காவே ஓப்பனாக அந்த இன்டர்வியூல ஒன்று சொல்லியிருந்தாங்க, என்னதான் நடந்தாலும் தீபக் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருந்தாலும் நான் தீபக்கு தான் ஸ்டாண்ட் எடுப்பேன், வேற யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல நான் தீபக்கு தான் ஸ்டாண்ட் எடுப்பேன் அக்கா ஒன்று சொல்லியிருக்காங்க. இங்கே அக்கா வந்து யாருக்கான பிரச்சனையை பேசுறதுக்கான ரைட்ஸையுமே இழந்துட்டாங்கன்னு எனக்கு தோணுது. ஏன்னா தீபக் அண்ணன் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணாலும் நான் தீபக் அண்ணனுக்காண்டி தான் ஸ்டாண்ட் எடுப்பேன் அக்கா சொல்லிட்டாங்கன்னா அடுத்த பிரச்சனை பேசுறதுக்கு அக்காக்கு ரைட்ஸே கிடையாது. ஏன்னா நீங்க வந்து அடுத்த பிரச்சனை பேச போறீங்க, எல்லாரும் சமம் தான், ஆண் பெண் இருவரும் சமம், அவனுக்கு ரைட்ஸ் இருக்குன்னா இவனுக்கு ரைட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அக்கா இப்படி எடுத்து பேசுறீங்கன்னா, அதே மாதிரி தீபக் அண்ணன் ஒரு தப்பு பண்ணாலும் தப்பு தானே, அதை கண்டிப்பா நீங்க எடுத்து பேசணும். அதை நான் பேச மாட்டேன் நீங்க சொல்லி ஓப்பனா சொல்றீங்க. அப்ப இங்க தான் எனக்கு ஒரு பிரச்சனை இடிக்குது. இப்போ நீங்க சொன்ன மாதிரி அந்த இடத்துல ஜெண்டரை ஸ்வாப் பண்ணா கண்டிப்பா பிரச்சனை வந்திருக்கோங்க, இல்லைன்னு சொல்லவே இல்லை. இருந்தாலும் நீங்க சொல்றீங்க தெரியுமா, அந்த டச் பண்ணது பெரிய இஷ்யூன்னு சொல்லிட்டு, அந்த இடத்துல அப்படி டச் பண்ணது அவ்வளவு பெரிய பிரச்சனையா மாறதுக்கான ரீசன் என்னன்னு உங்களுக்கே தெரியும். தீபக் அண்ணன் யாரால இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணப்பட்டார் அப்படிங்கிறது கண்டிப்பா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். விஷால் அவர்கள் அந்த வீட்டுல சௌந்தர்யா பத்தி ஒரு சில விஷயங்கள்லாம் பேசி பயங்கரமா சௌந்தர்யாக்கான நேம் வந்து சுத்தமா உடைச்சு வச்சிருந்தாரு. அந்த இடத்துல நம்ம தீபக் அண்ணன் உட்கார்ந்து இருந்தார், தீபக் அண்ணன் அங்க உட்கார்ந்து பேசிட்டு இருந்தார், உங்களுக்கே தெரியும். அதெல்லாம் நடக்க போய் தான் அந்த இடத்துல சௌந்தர்யா அவர்கள் டக்குன்னு வந்து டி-ஷர்ட்ல கை வைக்கும்போது டக்குன்னு ஒரு மாதிரி டிஃபரெண்டா ரியாக்ட் பண்ணி நீ எப்படி என்ன கை வைக்கலாம், எனக்குன்னு ஒரு இது இருக்கு, நீ எப்படி இது பண்ணலாம்னு சொல்லிட்டு பயங்கரமா ஒரு பிரச்சனை உருவாயிருக்கும். நான் என்ன கேட்கிறேன்னா, இந்த மாதிரி எல்லாருமே சமம்னு சொல்லிட்டு அக்கா பயங்கரமா ஸ்டாண்ட் எடுத்து வைக்கிறீங்களா, ஒரு பையனை டச் பண்றதுக்கு அந்த பையன் தான் ரைட்ஸ் கொடுக்கணும்னு சொல்லி பேசுறதெல்லாம் கரெக்ட், ஓகேவா, அது எல்லாமே ஓகே தான். அதே மாதிரி ஒரு பொண்ணை பத்தி தப்பா பேசுறதுக்கு உங்களுக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தா? அவங்க பாட்டுக்கு ஒரு கேங்கா உட்காந்து பயங்கரமா பேசினாங்கல்ல, ஒரு பொண்ணை பார்த்து பயங்கரமா தப்பா என்னெல்லாமோ பேசினாங்களா, அந்த பொண்ணு இப்படி டச் பண்றா அப்படி டச் பண்றா, உட்காந்து காலை நீட்டுறா அப்படி நீட்டுறா, என்னெல்லாமோ பேசுனீங்களா, இதுக்கு யார் உங்களுக்கு ரைட்ஸ் கொடுத்தா? எனக்கு புரியல, இது யார் உங்களுக்கு ரைட்ஸ் கொடுத்தா? இது தப்புன்னு தெரிய வந்து விஜய் விஷால் அவர்கள் மன்னிப்பு கேட்டார். எப்படி இது ஒரு தப்புன்னு தெரிய வந்து நான் தான் அவசரப்பட்டு நிறைய வார்த்தைகளை விட்டேன், அந்த பொண்ணு அப்படிதான் கேஷுவலா எல்லார்ட்டே இருக்கா, நான் அந்த பொண்ணுகிட்ட பழகின பிறகு எனக்கு தெரியுதுன்னு சொல்லிட்டு அவர் சாரி கேட்டார். அந்த இடத்துல உட்கார்ந்து பேசின தீபக் அண்ணன் ஏதாவது ரியாக்ட் பண்ணாரா, இல்ல அதை பத்தி ஏதாவது பேசினாரா, அந்த டாபிக் ஏதாவது வெளியே வந்துச்சான்னு கேட்டீங்கன்னா வாய்ப்புகளே கிடையாது. தீபக் அண்ணன் அந்த டாபிக்ல இல்லாத மாதிரி கிளம்பி போயிட்டார். அக்காவும் அந்த டாபிக் எடுத்து பேசல. இப்ப அக்கா இவ்வளவு பேசுறவங்க தீபக் அண்ணன் அதே ஸ்டேஜில் அதே மாதிரி உட்கார வச்சு அக்கா கேட்டுருக்கலாம்ல, தீபக் நீ அன்னைக்கு விஜய் விஷால் பேசும்போது உட்காந்து கேட்டுட்டு இருந்தால, அதுவும் தப்பு. ஒரு பொண்ணை பத்தி எப்படி நீங்க தப்பா பேசலாம், ஒரு பொண்ணை நான் கண்டிப்பா கேட்பேன் அதுன்னு சொல்லிட்டு நீங்க கேட்டுருக்கலாமே, ஏன் தீபக் அண்ணன் நீங்க அதை கேட்க மாட்டீங்க? ஏன்னா நீங்களே அதை ஓப்பனா சொல்லிட்டீங்க, தீபக் அண்ணன் என்னதான் தப்பு பண்ணாலும் கண்டிப்பா நான் தீபக் அண்ணனுக்கு தான் ஸ்டாண்ட் எடுப்பேன்னு சொல்லிட்டு. சரி ஓகே, அதையும் தள்ளி வச்சிடலாம். இப்போ விஜய் விஷால் மன்னிப்பு கேட்டார், தீபக் அண்ணன்
உடனே சரிப்பா வேணாம்ப்பா மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் நீங்கள் ஒன்று சொல்கிறீங்களே டச் பண்ணுறது தப்பு, பெர்மிஷன் கேட்டு தான் டச் பண்ணுவேன்னு சொல்லிட்டு, இதை தான் சொல்கிறேன். ஒரு சுச்சுவேஷனை பொறுத்து தான் அதுவும் மாறும் அப்படின்னு. என்னன்னா அப்போ இன்ஃப்ளூயன்ஸ் ஆனாரு, அதனால அப்படி ரியாக்ட் ஆனாரு. அதுக்கப்புறம் இந்த சீசன் எண்டிங் வர வர நீங்க கவனிச்சுன்னா தீபக் அண்ணன் சௌந்தர்யா அவங்க 2 பேரும் நல்லா க்ளோஸ் ஆயிட்டாங்க. நம்ம கூட நிறைய இடத்துல பார்த்துருப்போம், நிறைய பிக்சர் நம்மளால கவனிக்க முடிஞ்சு. 2 பேரும் ஒரே மாதிரி உட்காந்துருப்பாங்க. தீபக் அண்ணன் வந்து சௌந்தர்யா சொல்ற கை போட்டு உட்காந்து பேசிட்டு இருப்பாரு. நிறைய பிக்சர் நம்மளால பார்க்க முடிஞ்சு. அதை வந்து அந்த இடத்துல சௌந்தர்யாட்ட போயிட்டு தீபக் அண்ணன் உன் தோல்ல கை போட்டுக்கோமான்னு பெர்மிஷன் கேட்டு போட்டாரா? இல்லை, அப்படி கேட்க மாட்டாங்க. ஏன்னா 100 நாட்கள் மொத்தம் ஒரு இடத்துல வசிக்கிறாங்க. அண்ணன் தம்பி தங்கச்சி ஃப்ரெண்டு அப்படின்ற மாதிரி பழகுறாங்க. அப்படி பழகும் போது யாருமே அந்த ஒரு தப்பான இன்டென்ஷன்ல யாருமே இருக்க மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது யார் சொல்றதுல கை போடுறதுக்கும் யோசிக்க மாட்டாங்க. ஏன்னா இவங்களுக்கு தெரியும் நம்ம இந்த லிமிட்ல அவட்ட பழகுறோம்னு சொல்லிட்டு இவங்களுக்கு தெரியும். அதே மாதிரி அவங்களுக்கும் தெரியும் இவங்க என்ன லிமிட்ல நம்ம மேல கை போடுறாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கும் தெரியும். ஸோ 2 பேருக்கும் அந்த பாண்ட் அவங்களுக்குள்ள இருக்கும். அதனால தான் அவங்க 2 பேரும் கேட்டுக்கவும் மாட்டாங்க, பெர்மிஷன் கேட்க போறதில்ல, தப்பா நினைக்க போறதில்ல, அதை ரியாக்ட் பண்ண போறதில்ல. கை போட்டு தான் சுற்றுவாங்க, ஒன்றா டான்ஸ் ஆடுவாங்க, ஒன்றா உட்காந்து பேசுவாங்க, எல்லாம் இருக்கத்தான் செய்யும். ஆனால் திரும்ப நீங்கள் ஒன்று பேசுகிறீங்கல்ல, சௌந்தர்யா வந்து டச் பண்ணது தப்பு, வெளியே வந்து நெட்டிசன்கள் பயங்கரமாக எடுத்து போட்டு அதை பேசிட்டாங்கன்னு சொல்லிட்டு அது முடிஞ்சு போச்சுக்கா. அந்த பிரச்சனை எப்படி அது முடிஞ்சு போச்சு. இருந்தாலுமே அங்கே தீபக்கன் ரியாக்ட் ஆனதுக்கான காரணம் கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும், இன்ஃப்ளூயன்ஸ் யாரால ஆனார் அப்படிங்கிறது. அதை பற்றி நீங்கள் பேச மாட்டீங்க, ஓகேவா? அந்த டாப்பிக்கை கடந்து வந்துட்டு இருக்கீங்க. இந்த இடத்துல நான் இன்னொன்று கேட்குறேன், நம்ம எல்லாரும் சேர்ந்தா இன்னொரு ஃபயரை விட்டுருக்கோம். யாருக்கு? இப்போ அந்த வீட்டுக்குள்ள முத்துக்குமரன் வந்து ஒரு தடவை சுனிதாக்கு ஒரு டாஸ்க்ல வந்து பயங்கரமாக ஒரு லாக் போட்டிருப்பாரு. அந்த லாக்குக்கு நம்ம எல்லாம் சேர்ந்து முத்துக்குமரனை பயங்கரமாக அடிச்சோமா இல்லையா? கண்டிப்பாக நம்ம எல்லாரும் சேர்ந்து அடித்தோம், தப்புன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி கடைசி நாட்கள் நெருங்க எனக்கு தெரிஞ்ச அந்த கல் டாஸ்க்ல அன்னைக்கு அந்த கல் டாஸ்கா சம்திங் ஏதோ ஒரு டாஸ்க்லாமா, ஆமாம் அந்த டாஸ்க்ல தான் ரயான் அவர்கள் வந்து அன்சிதா வந்து ஒரு தடவை லாக் பண்ணிட்டு இருப்பாரு. அது டாஸ்க் நடந்த விஷயம் தான், லாக் பண்ணிட்டு இருப்பாரு. ஆனால் லாக் பண்ணிட்டு இருக்கும்போது டக்குன்னு அன்சிதா பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி டவார்னு ஜம்ப் பண்ணி ரயான் கழுத்தில் லாக்கை போட்டு சுற்றி கீழே போட்டு ஒரு லாக்கை போட்டு கழுத்தை இருத்துவாங்க. அந்த லாக் ஒரு பெரிய லாக்கு கிடையாது, டப்புன்னு டைட்லாம் ஆகலை. ஆனால் அந்த இடத்துல நீங்கள் திருப்பி ஸ்வாப் பண்ணி பாருங்களேன், அந்த இடத்துல திரும்ப நீங்கள் ஸ்வாப் பண்ணி பாருங்கள். ரயான் வந்து அன்சிதாக்கு லாக் போட்டிருந்தா தப்பாக இருக்கும்ல. ஆனால் நம்ம அந்த இடத்துல அன்சிதாக்கு ஃபயர் விட்டோம். கண்டிப்பாக நீங்களும் எல்லாரும் சேர்ந்து ஃபயர் விட்டுருப்பீங்க. அன்சிதாக்கு ஃபயர் விட்டோம், வேற லெவல் போங்க, டாஸ்கில் பிச்சு உதறிட்டாங்க. ஸோ இங்கே ஒரு டிஃப்ரெண்ட் பாருங்கள், முத்துக்குமாரன் லாக் போடும்போது நம்ம தான் திட்டுறோம், அன்சிதா லாக் போடும்போது அன்சிதாக்கு ஃபயர் விடுறோம். அன்சிதா வந்து அப்படியே புட்டிச்சு இழுத்து ரயானுக்கு லாக் போட்டாங்க. ஸோ எல்லாமே ஒவ்வொரு சுச்சுவேஷனை பொறுத்து தான் மாறும். அந்த சுச்சுவேஷனில் அவர் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி போய் உட்காந்துருந்தாரு, டச் பண்ண போய் ஒரு தப்பாயிட்டு. அதே மாதிரி இங்கே ஒரு டாஸ்கில் துனிதாக்கு முத்துக்குமார் லாக் போடும்போது தப்பு அப்படிங்கிறத நம்ம எடுத்து பேசுகிறோம். ஆனால் அங்கே அன்சிதா ரயான் கழுத்தை பிடிச்சி நெரிக்குமோ நம்ம தப்புன்னு சொல்லவே இல்லை, நம்மளாம் சேர்ந்து ஃபயர் விட்டோம். இவ்வளோ தான். இந்த வீட்டுக்குள்ளே இப்படித்தான் ஒவ்வொன்றும் மாறி நடந்துக்கிட்டே இருக்கும். அதை நீங்கள் வந்து முடிஞ்சு போன பிரச்சனை ரிட்டன் எடுத்து பேசி இவ்வளோ பெருசாக கொண்டு வரணும்னு எனக்கு தெரியல. அதனால தான் நான் திரும்பியும் ஒரு கொஸ்டின் வைக்கிறேன். விஷால் பண்ணது தப்புன்னு நம்ம சொல்லி இவ்வளோ அடிச்சு உடச்சி பேசுகிறோம்ல, விஷால் பண்ணது தப்புன்னு சொல்லிட்டு இப்போ வரதையும் மக்கள் எடுத்து போட்டு பயங்கரமாக பேசிட்டு தான் இருக்காங்க. ஒருத்தன் தப்பா பேசுறான்னு தெரிஞ்சும் அங்க உட்காந்து தலையாட்டிக்கிட்டு அந்த பொண்ணு அப்படித்தானான்னு சொல்லி கேட்டுட்டு இருந்த தீபக் அவர்களும் தப்பு தானே. அப்போ தீபக் அந்த இடத்துல நியாயப்படி என்ன பண்ணியிருக்கணும், விஷால் அப்படி பேசாத ஒரு பொண்ணை பத்தி உனக்கு பேச யார் ரைட்ஸ் கொடுத்தான்னு சொல்லி தட்டியிருக்கலாம், தட்டலை. அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள அந்த பிரச்சனைகள் வந்து பேசப்படுது, நிறைய பேர் அந்த பிரச்சனைகள் வந்து நீங்க தப்பு பண்ணியிருக்கேன்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கப்புறமா தீபக் அண்ணன் ரியாக்ட் பண்ணாம அந்த டாபிக் விட்டு தீபக் அண்ணன் அதை பத்தி சொல்லாத மாதிரியும் அந்த இடத்துல இல்லாத மாதிரி தான் கடந்து போயிட்டு இருக்காங்க, ஓகேவா? சோ அந்த தீபக் அண்ணன் சௌந்தர்யா மேட்டர்ல சௌந்தர்யா அவர்கள் தொட்டது தப்பு அப்படிங்கிறது இவ்வளவு பெரிய டாபிக்கா நீங்க சொல்லும் போது சௌந்தர்யா அவர்களை பத்தி கேங்கா உட்காந்து நீங்க மொத்தமா பேசுனீங்களா, அதுவும் தப்பு தான். அதுக்கான உங்களோட ஆன்சர் என்ன அப்படிங்கிறது நீங்க மறக்காம ஏதாச்சும் அடுத்தடுத்த வீடியோல சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. பட் எனக்கு தெரிஞ்சு அக்கா அடுத்த சீசன்ல உள்ள வந்தாலும் வந்துருவாங்கன்னு எனக்கு தோணுது நண்பர்களே. அந்த அளவுக்கு அக்கா வச்சு சம்பவம் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த இன்டர்வியூல பார்த்தீங்கன்னா தீபக் என்ன பேசவே இல்லை, ஃபுல்லா பேசினது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அக்கா மட்டும்தான், வேற யாருமே பேசல. அடுத்து அருணர்களுக்கான டாபிக்குமே ஒன்று சொல்றாங்க. அருண் வந்து வீட்டுக்குள்ள வந்து ஒன்று சொன்னால், நான் இப்போ ட்ரெண்டிங் ஹீரோ, அவன் வந்து ட்ரெண்டிங் ஹீரோன்னு சொல்கிறான், எனக்கு அதை பார்த்தோன்னே டே அப்படின்னு ஆயிடுச்சுன்னு. இங்கே எனக்கு ஒரு இதுக்கா, அவன் ஏன் அவனை பார்த்து அவன் ட்ரெண்டிங் ஹீரோன்னு சொல்லக்கூடாது? ஏன் நீங்கள் ஷாக் ஆனீங்க டே அப்படி? நீங்கள் ஷாக் ஆனதா அந்த வீடியோவில் சொல்லிடுங்க, எனக்கு ஷாக் ஆகிட்டேன் நான் டே அப்படின்னு. ஏன் ஷாக் ஆனீங்க? ஏன் அவர் ட்ரெண்டிங் ஹீரோவாக இருக்கக்கூடாதா? ஏன் அவரை பற்றி சொல்லிக்க கூடாதா? நீங்கள் வந்து ஒன்று சொல்கிறீங்கல்ல, தீபக்கை பார்த்து அருண் ஒன்று சொல்லிட்டான், அவர் இப்போவே இப்படி ஆட்டிடியூட் காட்டுறாருன்னா முன்னாடி வந்து அவரோட டிரைவர்கிட்டலாம் எப்படி ஆட்டிடியூட் காட்டியிருப்பாரு, அவரோட கோ ஒர்க்கர்ஸ்ட்டை எப்படிலாம் பண்ணியிருப்பாரு, எப்படிலாம் பேசியிருப்பாரு, இப்போ யோசித்து பாருங்கன்னு சொல்லிட்டு தீபக்கை பார்த்து அருண் பேசுகிறாரு. அது எவ்வளோ பெரிய தப்பு. எனக்கு வந்து கோவம் வந்துச்சு, அதனால தான் வீட்டுக்குள்ள போய் அந்த டாப்பிக்கை பற்றி பேசணும்னு சொல்கிறீங்க. ஸோ உங்களுக்கு வேண்டப்பட்டால கிரிட்டிசம் பண்ணணும்னா நீங்கள் பயங்கரமாக கொந்தளிச்சு வீட்டுக்குள்ள போய் சண்டைலாம் போடுறீங்க, பயங்கரமாக கேட்கலாம் செய்றீங்க, இப்போ ஒருத்தையும் அந்த கோவம் இருக்குன்னு சொல்கிறீங்க.
அப்போ மற்றவங்களுக்கு யாரையும் பிடிக்காதா என்ன? இப்போ சௌந்தர்யாவுக்கு தனியாக செப்பரேட்டாக ஃபேன் பேஸ் இருக்க மாட்டாங்களா? அருண் அவர்களுக்கு இருக்க மாட்டாங்களா? எல்லாருக்குமே இருக்கத்தானே செய்வாங்க. அப்போ அவங்களுக்கான விஷயங்கள் வீட்டுக்குள்ள ஏதாவது ஒரு சில விஷயங்கள் நடக்கும்போது அதை எடுத்து அவங்களுக்கான சப்போர்ட்டர்ஸ் வெளியெடுத்து பேச தானே செய்வாங்க. அப்போ அதையே அவங்களால ஏற்றுக்க முடியல. அதை ஏற்றுக்க முடியாமல் பயங்கரமாக நீங்கள் சண்டை போட தான் சொல்கிறீங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று நீங்கள் சொல்கிறீங்க, வெளியே வந்த பிறகு சத்யா ஒய்ஃப், அது மட்டும் இல்லாமல் நான் அர்ச்சனா கிட்ட பேசினேன், சத்யா ஒய்ஃப் வந்து எனக்கு கால் பண்ணியிருந்தாங்க, கால் பண்ணி நாங்கள் பேசிட்டு இருக்கோம், அர்ச்சனா அவர்களை உள்ள ஆட் பண்ணாங்க. அப்போ ஆட் பண்ணும்போதே நான் வந்து பயந்துட்டே உள்ள போனேன். ஆஹா, இவ வேற வரல, அப்ப நான் அவட்ட சண்டை போடணுமா, எனக்கு சண்டை போடலாம் தெம்பு இல்லடா, அந்த பிரச்சனை பத்தி எல்லாம் ரிட்டர்ன் பேச முடியாதான்னு சொல்லிட்டு யோசிச்சே தான் அந்த கால்ல வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா உள்ள வந்த அர்ச்சனா அவர்கள் கான்கால்ல வந்து பெருசா அந்த டாபிக்கை பேசவே இல்லை. அந்த ஒரு விஷயமாவே அவங்க எடுத்துக்கல. ஜாலியா மத்த டாபிக் எடுத்து போட்டு பேசிட்டு இருந்தா. அர்ச்சனா கொஞ்சம் டிஃபரெண்டா எனக்கு தெரிஞ்சான்னு சொல்றீங்கல்ல, இங்க தான் நீங்க ஒரு டிஃபரெண்டா பார்க்கணும். ஒரு தப்பு நடந்திருக்கு, அது அர்ச்சனா அவர்களுக்கே தெரிஞ்சு போச்சு, இப்படி ஒரு தப்பு நடந்திருக்கு, இல்லை தப்பாவே இல்லைனா கூட அந்த வீட்டுக்குள்ளே அப்படித்தான் இருக்கும்னு சொல்லிட்டு அர்ச்சனா அவர்களுக்கு தெரியுது. வீட்டுக்குள்ள இப்படி ஒரு கண்டென்ட் தான் நடக்கும், இப்படி கண்டென்ட் மேக் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சு அர்ச்சனா அவர்கள் அந்த டாப்பிக்கை உங்ககிட்டையும் பேசலை, வீட்டுக்குள்ளே போய் எந்த ஒரு டாப்பிக்கும் பேசலை. ஆனால் நீங்கள் ஒன்று சொல்கிறீங்களே, பிக் பாஸ் தான் என்ன பேச சொன்னார், பிக் பாஸ் அந்த கண்டென்ட் கொடுக்க சொன்னார், சேம் அதே தான். திரும்ப அந்த 2 பேருக்கான பேர் எடுத்துகிட்டு வந்து திரும்ப நீங்கள் கண்டென்ட் கொடுக்கங்க பேரில், நீங்கள் ஒருத்தருக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க பேரில் இன்னொருத்தரை திரும்ப டவுன் பண்ணிட்டுறீங்க. இதுதான் எனக்கு புரியவே இல்லை. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, என்ன ட்ரை பண்ணுறீங்க? ஆனால் அக்கா அந்த இடத்துல ஒரு பாயிண்டே சொல்லிக்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, தீபக் என்ன தான் தப்பு பண்ணாலும் தீபக் தான் ஸ்டாண்ட் எடுப்பேன். அது எவ்வளோ பேர் சேர்ந்து தீபக் ஆப்போசிட்டில் பேசினாலும் நான் தீபக்காண்டி தான் ஸ்டாண்ட் எடுப்பேன். அப்போது மற்ற பிரச்சனை பேசுகிறது உங்களுக்கு ரைட்ஸ் இல்லைல்லக்கா? ரைட்ஸு இல்லை, கண்டிப்பாக இல்லை. நீங்கள் பேசலாம், ஆனால் பேசுங்க. ஆனால் ஆப்போசிட்டில் யாராவது எடுத்து அதை பற்றி டக்குன்னு பேசுகிறாங்க, நெட்டிசன்கள் அப்படி பேசுகிறாங்க இப்படி பேசுகிறான்னு சொல்கிறீங்களே, பேச தான் செய்வாங்க. நீங்களே ஓப்பனாக ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறீங்க, நான் வந்து தப்பே பண்ணாலும் நான் ஸ்டாண்ட் எடுப்பேன் அப்படிங்கும்போது, தப்பே பண்ணாத ஒரு சில பேருக்கு ஏன் அவங்க சப்போர்ட்டை ஸ்டாண்ட் எடுக்கக்கூடாது? கண்டிப்பாக எடுப்பாங்க. ஸோ வந்து அக்கா வந்து என்ன ட்ரை பண்ணுறாங்க, எதை பேசுகிற வராங்கன்னு தெரில. ஆனால் ஒன்று திரும்பியே சொல்லிக்கிறேன், அக்கா சொல்கிற அந்த ஒரு பாயிண்ட் ஓகே, அந்த ஜெண்டரை வந்து ஸ்வாப் பண்ணி வச்சு பார்த்தா கண்டிப்பாக பிரச்சனை வந்திருக்கும். இருந்தாலும் திரும்பியே சொல்கிறேன், அது வந்து டிபெண்ட்ஸ் ஆன் த சிச்சுவேஷன் ஒன்லி. அந்த இடத்துல சௌந்தர்யாவுக்கு பதிலாக ஜாக்லினோ இல்லை வேற யாரோ போயிட்டு தீபக்கண்ண டிஷர்ட்டில் இருக்க அந்த பிங்க் கலர் டச் பண்ணி தான் எனக்கு தெரிஞ்சு தீபக்கண்ண அவ்வளோ பெருசாக ரியாக்ட் பண்ணியிருக்க மாட்டார். கண்டிப்பாக ரியாக்ட் பண்ணியிருக்க மாட்டார். அது சௌந்தர்யாவுக்கு போய் அவ்வளோ பெரிய ரியாக்ஷன் ஆயிடுச்சு. இருந்தாலும் இதையும் தாண்டி நிறைய பிரச்சனைகள் வீட்டுக்குள்ள தீபக் என்ன பண்ணியிருக்காரு, அதை வச்சும் நெட்டிசன்கள் பயங்கரமாக பேசியிருக்காங்க. தீபக் ரொம்ப ரூடாக நடந்துக்கிறாருன்னு. எடுத்துக்காட்டுக்கு தீபக் அண்ணனுக்கான அந்த கேப்டன்சி அப்போ மஞ்சரியை வச்சு ஒரு ஃபைட் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்போல்லாம் தலைவன் டபா டிப்பான் டேபிள் ஏறலாம் பயங்கரமாக ஃபைட் பண்ணார். டேபிள் ஏறுன்னு அப்படி தான்டா பேசுவேன், தீபக்கா தான்டா பேசுவேன்னு சொல்லிட்டு ஒரு ரூட்னஸ் காட்டியிருப்பாரு. அதே நெட்டிசன்கள் பயங்கரமாக எடுத்து பேசினாங்க. ஆனால் அந்த டாபிக் அக்கா எடுத்து பேசலை. அந்த டாபிக் அக்கா எடுத்து ஏன் பேசலைன்னு எனக்கு தெரில. ஆனால் சௌந்தர்யாக்கான டாபிக் தான் நான் கண்டிப்பாக பேசுவேன்னு சொல்லி பேசியிருக்காங்க. ஓகே, சிம்பிளாக ஒன்று சொல்லிக்கிறேன், நீங்கள் ஸ்டாண்ட் எடுக்க போகிறேன்னு சொல்லி முடிவு பண்ணிட்டீங்கன்னா 2 சைடும் பார்த்து ஸ்டாண்ட் எடுக்கணும். நான் இந்த சைடு ஸ்டாண்ட் எடுத்துக்கிட்டே இவனுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இவன் தப்பு பண்ணாலும் இங்கே தான் நிற்பேன்னு சொல்லிட்டு இன்னொருத்தரை பற்றி கிரிட்டிசம் பண்ணக்கூடாது. இன்னொருத்தரை பற்றின்னு இல்லை, இன்னொருத்தருக்கான சப்போர்ட்டர்ஸ் பற்றி எதையுமே பேசக்கூடாது. அருணை பற்றி பேசணும் சரி, சௌந்தர்யா பற்றி பேசணும் சரி, என்னை பொறுத்தவரத்துக்கு நீங்கள் அதை ஒரு ஸ்டாண்ட் எடுக்காமல் தீபக் பண்ணதும் தப்பு தான், தீபக் அந்த இடத்துல சௌந்தர்யா பற்றி பேசும்போது அம்பாட்டு உட்காந்துருந்ததும் தப்பு தான் சொல்கிறீங்க. ஸ்டாண்ட் எடுத்து இவ்வளோ பிரச்சனை பேசியிருந்தீங்கன்னா வேற லெவல்னு சொல்லியிருக்கலாம். பட் அந்த மாதிரி எந்த ஒரு ஸ்டாண்டே எடுக்காமல் சும்மா இஷ்டத்துக்கு நான் இங்கே ஒரு ஸ்டாண்ட் எடுத்துகிட்டு இங்கே எல்லாரும் தூக்கி போட்டு அடிக்கிறது வந்து எனக்கு ரொம்ப தப்பாக ஃபீல் ஆகுது. இதை பற்றி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்டில் போடுங்க. கொண்டாட்டத்தில் வேற அக்கா ஏதோ சம்பவம் பண்ணியிருக்காங்கன்னா வெயிட் பண்ணி பார்ப்போம்.